குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, யூத நாடோடி கதையை பார்க்கலாமா? அந்த கிராமங்க அதில் ஒரு வைத்தியருங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சட்டம், ஃபீஸு எல்லாம். ஒரு விவசாயி அந்த வைத்தியர்கிட்ட, ஐயா என் மனைவியை பாம்பு கடிச்சிடுச்சு, காப்பாற்றுங்க அப்படின்னா. பணம் பணம் பணம்னார். பணம் தரேன், என் வீட்டை சொத்தை விற்றாவது தரேன் அப்படின்னார். அவர் அந்த வைத்தியர் என்ன சொன்னார், சரி நான் வைத்தியம் பண்ணுறேன், ஆரம்பிக்கிறேன், ஒரு வாரத்தில் உன் மனைவி செத்துட்டா. அவர் கோபம் வந்தது. யோ விஷம் ஏறப்போது, காப்பாற்றியான்னா இப்படி சொல்கிறேன்னும் போது, எனக்கு கரெக்டாக சொல்லு அப்படின்னாரு. யோ வைத்தியர, நீ அவளை காப்பாற்றினாலும் சரி, கொன்னாலும் சரி, சொத்தை விற்றாது நான் உனக்கு தரேன், நான் இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பியா அப்படின்னா. அந்த வைத்தியர் என்ன பண்ணார், ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தார். அது நாக்கு கருநாக்கு. ஐயா வாயில் கெட்டதே பேசாதீங்க, நம்ம பேசினா அது அப்படியே அக்செப்ட் ஆகிடும். என்ன ஆச்சு, அவருக்கு அந்த அந்த பொம்பளை இறந்துட்டாங்க, விஷம் தலைக்கு ஏறி. இவன் என்ன பண்ணான், அந்த வைத்தியர், யோ உன் பொண்டாட்டியை விஷம் தலைக்கு ஏறிடுச்சு, என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி எனக்கு தர வேண்டிய பணம் கொடுன்னா. அட பாவி, என் பொண்டாட்டி செத்து போயிட்டான், நான் இந்த கஷ்டத்தில் இருக்கேன், இப்போ போய் பணம் கொடுன்னு ஒன்று, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் போயா அப்படின்ட்டான். அந்த உள்ளூர் நீதிபதிக்கிட்ட போனாங்க. அந்த நீதிபதி எல்லாத்தையும் அந்த ஊரில் யார் யார் என்னன்றதை ஸ்டடி பண்ணவர். அவர்கிட்ட போயிட்டு இவன் சொல்கிறான், வைத்தியர் என்கிட்ட வைத்தியம் பார்த்தா ஒய்ஃபுக்கு ஒரு வாரம் வச்சுட்டு இருந்தேன், நிறைய மருந்தெல்லாம் கொடுத்து பண்ணேன், விஷம் ஏறிச்சு, நான் என்ன பண்ணுவேன், பணம் கொடுக்க மாட்டேங்கிறான்ன உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வைத்தியர் தப்பு பண்ணான்றது, பணம் ஆசைப்பிடிச்சவன்ட்டு. நீ என்னப்பா சொல்கிறன்னாரு. ஆமாங்க, நான் சொன்னேன், இந்த ஆள் பணம் 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 பணம்னு கத்தினா. யோ நீ என் பொண்டாட்டியை காப்பாற்றினாலும் சரி, கொன்னாலும் சரி, ஃபீஸ் தரேன்னு சொன்னான்னு ஒன்று வைத்தியர்கிட்ட திரும்பினார். யோ நீ அவன் பொண்டாட்டியை காப்பாற்றினியா? இல்லை இல்லை நீதிபதி அவர்களே என்னார். இல்லை கொன்னையா? அதுவும் இல்லைன்னும் போது, ரெண்டு இல்லைன்னும் போது உனக்கு ஃபீஸ் எதுக்குயா அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடித்து வச்சார். எதுக்கு சொல்கிறேன்னா, நாக்கில் எப்போவுமே கெட்டது பேசாதுங்க. நன்றி, வணக்கம்.